தயவு செஞ்சு இது தெரிஞ்சுக்காம நீங்க எங்கேயாச்சும் உங்க பணத்தை சேமிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எங்கேயாச்சும் உங்க பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, செஞ்சிடாதீங்க. நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும். 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா நான் மாசம் மாசம் எவ்வளவு சேமிக்க ஆரம்பிக்கணும், எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகத்துக்கான பதில் கூட இந்த வீடியோல இருக்கு. ஒரு 1000 ரூபாய் சேர்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்வீங்க. அந்த 1000 ரூபாய் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லட்சம் ரூபாய் சேர்க்கறது கஷ்டம்னு சொல்லுவீங்க. ஆனா லட்சம் ரூபாய் சேர்த்துட்டீங்கன்னா 1 கோடி சேர்க்கறது ரொம்ப ஈஸின்னு நான் சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ராணின்னு ஒரு கேரக்டர், வாணின்னு ஒரு கேரக்டர். 2 பேருமே அவங்களுடைய 20 வயசுல சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய 20 வயசுல ராணி என்ன பண்றாங்கன்னா மாசம் மாசம் 10,000 ரூபாய் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 99,90,000 சில்லற ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் 20 வருஷத்துல 1 கோடி ரூபாய் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை பார்த்த இவங்க 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அட்லீஸ்ட் இப்போல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 1 கோடி ரூபாய் தானே, நம்ம 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 50 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியால வாணி என்ன பண்றாங்கன்னா 21வது வருஷத்துல இருந்து 10,000 ரூபாய் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 30வது வருஷம் முடிவுல, அதாவது கரெக்டா 10 வருஷம் முடிவுல இவங்க எதிர்பார்த்தது 50 லட்சம். ஆனா அவங்க கைக்கு கிடைச்சது என்னமோ 23 லட்சம் தான். அதே சமயம் ராணி ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் 20 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் 21 வருஷத்துல இருந்து 30 வருஷம் வரைக்கும் அதே 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. அதே 10 வருஷத்துல இவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வெறும் 23 லட்சம். அதே 10 வருஷத்துல இவங்களுக்கு கிடைச்சது 2.5 கோடி. ஆக மொத்தம் 30 வருஷம் ராணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. 30 வருஷம் முடிவுல பார்க்கும்போது அவங்க கைக்கு கிடைச்சது என்னமோ 3.5 கோடி ரூபாய். ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஏன் இவங்களுக்கு கம்மி காசு, ஏன் இவங்களுக்கு ஜாஸ்தி காசு? எப்படி நம்மளும் இந்த மாதிரியான ஒரு பணத்தை சேமிக்கிறது, சம்பாதிக்கிறது? இந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாகவே 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னாலே ஒரு மலைக்க வைக்கக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கு. 1 கோடி அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கோடி ரூபாய் நம்பர்ஸே இப்பதான் தப்பி தவறி கரெக்டான நம்பரா சொல்லிட்டு இருக்கோம். கண்ணில் கூட நம்ம பணத்தை பார்த்துருக்க மாட்டோம். லட்சமே நமக்கு கம்மி தான். அப்படி இருக்கும்போது 1 கோடி ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஆனா சேமிக்க முடியும். அதுக்கான வழி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க தாங்க கஷ்டம். அடுத்தடுத்த கோடி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு உதாரணத்துக்கு இந்த ராணி கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவங்க 20 வயசுல ஆரம்பிச்சாங்க. 20 வருஷம் ஆச்சு இல்லையா அவங்களுடைய 1 கோடி ரூபாய் அட்டைன் பண்றதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் 1 கோடி ரூபாய் அட்டைன் பண்றதுக்கு 20 வருஷம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த 1 கோடி ரூபாய் அட்டைன் பண்றதுக்கு ஜஸ்ட் 5 வருஷம் இருந்தாலே போதும். 25 வருஷத்துல அவங்க 2 கோடி எடுத்துருவாங்க. அடுத்து 3 கோடி வேணும்னா எவ்வளவு வருஷம் தெரியுமா அவங்க காத்திருக்கணும்? வெறும் 3 வருஷம் தான். சோ இந்த மாதிரியான பேட்டர்ன் நமக்கு தெரியாத ஒரு காரணத்துக்காகத்தான் முதலீடு பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. ஏன்னா எவ்வளோ சீக்கிரமா நம்ம முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. அந்த ராணி 60 வயசு ஆகும் போது அவங்க கையில எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 6.5 கோடி ரூபாய் இருக்கும். 20 வயசுல ஆரம்பிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் 60 வயசு பார்க்கும்போது 6.5 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் அடையணும் அப்படின்னா அதுக்கு 20 வருஷம் காத்திருக்கணும். பட் அடுத்தடுத்த கோடி சேர்க்கறதுக்கு அவங்க அவ்வளவு வருஷம் காத்திருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆனா இதுவே செகண்ட் கேரக்டர் வாணி. இந்த வாணி ஃபர்ஸ்ட் 20 வருஷத்தை விட்டுட்டாங்க. அவங்க 40 வயசுல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 60 வயசு ஆகும்போது எவ்வளவு தெரியுமா கையில பணம் இருக்கும்? 60 வயசு கூட இல்ல, 66 வயசுல தான் அவங்களோட முதல் கோடியவே பார்ப்பாங்க. அத்தனை வருஷம் தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல என்ன முக்கியமா நம்ம கவனிக்கணும்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். பணத்தை பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே போகும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா பண்றோமோ அவ்வளோக்கு நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். 1 ரூபா 2 ரூபாயா மாறும், 2 ரூபா 3 ரூபாயா மாறும், 3 ரூபா 5 ரூபாயா மாறும், அப்படியே ஆகும். ஆனா நீங்க பல வருஷம் கழிச்சு தான் இப்போ 5 ரூபா போடுறீங்க அப்படின்னா அந்த 5 ரூபா 10 ரூபா ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்ம முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், எவ்வளவு பணம் முதலீடு பண்ணணும், எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா மாசம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் எத்தனை வருஷத்துக்குள்ள வேணும் அப்படிங்கறதே நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க 25 வருஷத்துக்குள்ள எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும் யுவராணி, 25 வருஷம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிம்மதியா அமைதியா நான் 1 கோடி ரூபாய் பாத்துக்கிறேன், 25 வருஷம் ஆனக்கப்புறம் எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு தெரியுமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? SIP கால்குலேட்டர்லயே காட்டுறேன் பாருங்க. SIP கால்குலேட்டர் இப்போ 5880 ரூபா நான் போடுறேன். ஓகே, 12% ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிச்சயமா அது கிடைக்கும். ஓகேவா,
12% ரிட்டர்ன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருஷம், 25 வருஷம் சொன்னேன்னா, 25 வருஷத்தில் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய முதல் 1 கோடியே 11 லட்ச ரூபா எப்போ கிடைக்குது உங்களுக்கு? 25 வருஷம் கிடைக்கும். நீங்கள் மாதம் 5880 ரூபா நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 வருஷம் முடிவில் 1,11,58,094 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஐயோ இல்லை இவரா, நீ 25 வருஷம்லாம் காத்திருக்க முடியாது, ஒரு 20 வருஷம் குறைஞ்சபட்சம் என்னாலும் காத்திருக்க முடியும். 20 வருஷம் கழிச்சு 1 கோடினா சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. 20 வருஷத்துக்குள்ள எனக்கு 1 கோடி வேணும்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொல்றேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் ஆட் பண்ணுங்க. 10,880 ரூபா நீங்க போட்டீங்கன்னா 25 வருஷம் கிடையாது, 20 வருஷம், 1,08 லட்சம் ரூபா. ஸோ உங்களுக்கு 20 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா நீங்க 10,000 சில்லற ரூபாய் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்து 20 வருஷம் இல்லை, 15 வருஷத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. 21,020 ரூபா. 21,020 ரூபா நீங்கள் 12% வட்டிக்கு 15 வருஷம் போட்டிங்கன்னா 1 கோடி ரூபாய். 15 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மாதம் 21,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரியா? விட்ரு 10 வருஷத்தில் பண்ணும் அதுக்கு சொல்லு அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. 44,640 ரூபா போட்டு 10 வருஷம் உங்களோட 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. 1,03,71,616 ரூபா. ஸோ இப்படித்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கான பிளானிங் என்ன, உங்களுக்கு என்ன தேவை, 1 கோடி ரூபாய் எப்போ வேணும், எத்தனை வருஷத்துக்குள்ள வேணும், எவ்வளோ உங்களால் முதலீடு பண்ண முடியும், எவ்வளோ உங்களால் சேமிக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய ஃபியூச்சரை உங்களால் கணிக்கவே முடியும். உங்கள் கையில் தான் இருக்கு உங்கள் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. பட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கே புரிய வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்கான இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் போடுறாங்க. அதாவது பேங்க்ல எப்படி போடுறதுன்னு அவங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குன்னா இன்ஃப்ளேஷனுக்கே அது மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நமக்கும் அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிளானிங்லாம் தெரியணும். இப்போ எப்படி நீ சொல்லிக் கொடுத்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும், அது எத்தனை வருஷத்துலன்னா இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேமிக்கணும்னு. அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், என் ஃபியூச்சரே கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, இப்போலேருந்தே நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சானா ஆப்வியஸாக எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்களுடைய வருமானத்தை 10 மடங்கா உயர்த்துறது எப்படி, என்ன பிளான் பண்ணும், 2050க்குள்ள நம்மளுடைய வருமானம் என்னவா இருக்கணும், நம்மளோட தேவைகள் என்ன, நம்மளோட விருப்பங்களை அதெல்லாம் எப்படி பிரித்து பார்க்கணும், இன்னையிலேருந்து நம்மளோட செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தணும், அண்ட் நம்மளுடைய சேமிப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இன்னையிலேருந்து எப்படி அதிகமாக சேமிக்கணும், நம்மளுடைய இலக்கு அதாவது நம்ம இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணும், நமக்கு இவ்வளோ பணம் சேர்க்கணும், இவ்வளோ விஷயம் வேணும், ஒரு 30 வயசு 40 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் இவ்வளோ பணம் இருந்தால் தான் நம்மளால வாழ்க்கையை ஓட்ட முடியும், கடைசி காலம் வரைக்கும் நம்மளால வேலை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த நிதி சுதந்திரம் கோர்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ் மட்டும் இல்லாம இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜஸ்லுமே இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளா இருக்கோ அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். தமிழ் பொறுத்தளவில் 799 ரூபா போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ அதை தள்ளுபடியை திறக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் 50% ஆஃபர்ல உங்களுக்கு 399 கொடுக்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பத்தின தெளிவான ஐடியா வேணும்னா நம்மளுடைய சேனல் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோர்ஸ்க்கான லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை வாங்கிக்கோங்க.